மாதம் முடிவதற்குள் உங்கள் பணம் முழுவதும் தீர்ந்து விடுகிறதா? சம்பளம் வருகிறது. 2 நாட்கள் எல்லாம் நன்றாக இருக்கும். பிறகு என்ன நடக்கிறது? இஎம்ஐ, வாடகை, மின்சார பில், குடும்ப செலவுகள். மாதத்தின் கடைசி வாரத்தில் நீங்கள் மீண்டும் அதே எண்ணம். பணம் எங்கே போயிற்று? இந்த வரிகள் உங்கள் வாழ்க்கையைப் போல தோன்றினால், ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். ஏனெனில் பிரச்சனை உங்கள் வருமானத்தில் இல்லை. பிரச்சனை நீங்கள் பின்பற்றும் விதிகளில் உள்ளது. குழந்தை பருவத்திலிருந்து நமக்கு ஒரு விஷயம் மட்டுமே கற்றுக் கொடுக்கப்பட்டது: படிக்கவும், ஒரு வேலை பெறவும், பாதுகாப்பாக வாழவும். ஆனால் யாரும் கற்றுக் கொடுக்காத ஒன்று இருக்கிறது. பணம் சம்பாதிப்பது ஒரு திறமை அல்ல, அதை நிர்வகிப்பதுதான் உண்மையான திறமை. நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டது? செலவுகள் முடிந்த பிறகு மீதமுள்ளதை சேமிக்கவும். ஆனால் பணக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் முதலில் சேமிக்கிறார்கள், பிறகு மீதமுள்ளதை மட்டும் செலவிடுகிறார்கள். நமக்கு சொல்லப்பட்டது: ஆபத்துகளை எடுக்காதே, பாதுகாப்பாக இரு. ஆனால் உண்மை என்னவென்றால், வளர்ச்சி எப்போதும் பாதுகாப்பான இடத்தில் நடைபெறாது. அது எப்போதும் ஆறுதல் மண்டலத்திற்கு வெளியேதான் நடக்கும். ஊதியம்தான் வித்தியாசம் இல்லை, வேலைதான் வித்தியாசம் இல்லை, சிந்தனைதான் வித்தியாசம். அந்த சிந்தனைதான் ஒரு மனிதனின் வாழ்க்கை தரத்தை 5 ஆண்டுகளில் முழுவதும் மாற்றிவிடுகிறது. இன்று நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கப் போவதில்லை. ஏனெனில் மோட்டிவேஷன் 2 நாட்கள் மட்டுமே இருக்கும். அதன் பிறகு வாழ்க்கை மீண்டும் பழையபடி தொடரும். இன்று நாம் பேசப்போவது பொதுவாக எங்கும் கற்றுக் கொடுக்கப்படாத விஷயம்: பணக்காரர்களின் 10 ரகசிய விதிகள். இந்த விதிகளை புரிந்தவர்கள் பணத்தை தேடுவதில்லை, பணம் அவர்களை தேடி வருகிறது. இந்த விதிகள் இனிமையானவை அல்ல, அவை கசப்பானவை, நேரடியானவை, மேலும் இதுவரை நீங்கள் நம்பி வந்த பல எண்ணங்களை உடைத்துவிடும். ஆனால் நீங்கள் உண்மையாகவே உங்கள் நிதி வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் ஒரு விஷயம் அவசியம்: உண்மையை கேட்கும் தைரியம். அடுத்த சில நிமிடங்களில் நீங்கள் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். பணம் என்பது வெறும் கடின உழைப்பின் விளைவு அல்ல, அது ஒரு மன விளையாட்டு. அதே சூழ்நிலையில் இருந்தாலும் ஏன் சிலர் வாழ்க்கையில் உயர்கிறார்கள்? ஏன் சிலர் பல ஆண்டுகள் அதே இடத்தில் தங்கிக் கொள்கிறார்கள்? இதற்கான பதிலை இன்று நீங்கள் அறியப் போகிறீர்கள். அதனால் முதலில் உங்களிடம் ஒரு கேள்வி கேளுங்கள்: நீங்கள் மாதம் முடிவதற்குள் பயப்படும் அதே வாழ்க்கையை தொடர விரும்புகிறீர்களா? அல்லது விளையாட்டை மாற்றும் விதிகளை கற்றுக்கொள்ள தயாரா? உங்கள் பதில் மாற்றம் வேண்டும் என்றால் அப்போ தொடங்கலாம். விதி ஒன்று: கடின உழைப்பு மட்டும் உங்களை பணக்காரனாக மாற்றாது. இந்த உண்மையை கேட்க தயாரா? கடின உழைப்பு மட்டுமே பணக்காரனாக மாற்றியிருந்தால், இந்த உலகில் தொழிலாளர்கள்தான் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருப்பார்கள். நாள் முழுவதும் வியர்வை சிந்தும் ஒரு ரிக்ஷா ஓட்டுநர், ஒரு கட்டுமான தொழிலாளர், அவர்கள் அனைவரும் இன்று பெரிய தொழிலதிபர்களாக இருக்க வேண்டும். ஆனால் உலகம் அப்படி இயங்கவில்லை. கடின உழைப்பு முக்கியம், ஆனால் கடின உழைப்பு மட்டும் போதாது. இதுவே பணக்காரர்களின் முதல் ரகசிய விதி: ஒரு கடின உழைப்பாளியாக இருக்காதீர்கள், மிக முக்கியமானவராக இருங்கள். மற்றவர்களைப் போலவே இருப்பதை நிறுத்துங்கள். அனைவரும் செய்யும் வேலை செய்யாதீர்கள். யாராலும் மாற்ற முடியாத மனிதராக இருங்கள். இதை புரிந்து கொள்ள ஒரு எளிய உதாரணம் பார்ப்போம். ஒரு கழுதை நாள் முழுவதும் எடையை சுமக்கும், அது கடினமாக உழைக்கும். ஆனால் காட்டின் அரசன் யார்? சிங்கம். ஏன் சிங்கம் நாள் முழுவதும் வேலை செய்யாது? ஆனால் அதன் மதிப்பு வேறு. ஒரு கழுதை போனால் மற்றொரு கழுதை வரும், ஆனால் ஒரு சிங்கத்தின் இடத்தை யாராலும் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இதுதான் விலை மற்றும் மதிப்பு இடையிலான வித்தியாசம். ஒரு ஏழை என்ன செய்கிறான்? அவன் தனது நேரத்தை விற்கிறான், நேரத்திற்கு பதிலாக பணம் பெறுகிறான். ஆனால் பணக்காரன் என்ன செய்கிறான்? அவன் ஒரு அமைப்பை உருவாக்குகிறான். அவன் வேலை செய்யாத நேரத்திலும் அந்த அமைப்பு அவனுக்காக வேலை செய்கிறது. அதனால்தான் அவர்களின் பணம் தொடர்ந்து வளர்கிறது. இந்த விதியை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள ஒரு சிறிய கதையை கற்பனை செய்து பாருங்கள்.
ஒரு சிறிய கிராமத்தில் 2 நண்பர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. தண்ணீர் இல்லை. கிராமத்திற்கு தண்ணீர் கிடைக்க வேண்டுமெனில் மலையிலிருந்து அதை கொண்டு வர வேண்டும். ஒரு நண்பர் உடனே ஒரு முடிவு எடுத்தார். நான் கடினமாக உழைப்பேன். மலையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து மக்களுக்கு விற்கிறேன். அடுத்த நாள் முதல் அவர் வேலை தொடங்கினார். அவர் தினமும் காலை எழுந்து வாளிகளை எடுத்துக்கொண்டு மலைக்கு ஏறுவார். தண்ணீரை நிரப்பி அதை கிராமத்துக்கு கொண்டு வந்து விற்பார். மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். தண்ணீர் கிடைத்தது. அவருக்கும் பணம் கிடைத்தது. அவர் நினைத்தார், நான் வெற்றி பெற்றுவிட்டேன். ஆனால் ஒரு உண்மை இருந்தது. அவர் தினமும் கடினமாக உழைத்தார். அவருடைய உடல் மெதுவாக சோர்வடைந்தது. ஏனெனில் அவரது வருமானம் ஒரே ஒரு விஷயத்தை பொறுத்தது. அவருடைய உடல் வலிமை. அவர் வேலை செய்த நாள் பணம். அவர் வேலை செய்யாத நாள் வருமானம் இல்லை. அதே நேரத்தில் மற்றொரு நண்பர் சில மாதங்களுக்கு காணாமல் போனார். கிராம மக்கள் சிரித்தார்கள். அவன் தோல்வி அடைந்து விட்டான் என்று நினைத்தார்கள். ஆனால் சில மாதங்களுக்குப் பிறகு அவர் திரும்பி வந்தார். அவரிடம் வாளிகள் இல்லை. ஆனால் அவரிடம் ஒரு பெரிய விஷயம் இருந்தது. ஒரு குழாய். அவர் மலையிலிருந்து கிராமம் வரை ஒரு குழாய் அமைப்பை உருவாக்கியிருந்தார். இப்போது என்ன நடந்தது தெரியுமா? தண்ணீர் தானாகவே கிராமத்துக்குள் பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் தினமும் மலை ஏற வேண்டியதில்லை. அவர் ஓய்வெடுத்தாலும் தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அதோடு பணமும் வந்து கொண்டே இருந்தது. அந்த நிமிடத்தில் ஆட்டத்தின் விதி மாறிவிட்டது. கடின உழைப்பு தோற்றது. அமைப்பு வென்றது. இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் தினமும் அலுவலகத்தில் வாளிகளை சுமக்கிறீர்களா? அல்லது உங்கள் வாழ்க்கைக்கான குழாயை அமைக்கிறீர்களா? ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வருமானம் உங்கள் வேலைக்கு மட்டுமே கட்டுப்பட்டிருந்தால் நீங்கள் உண்மையில் பாதுகாப்பாக இல்லை. ஏனெனில் நீங்கள் வேலை நிறுத்தும் நாளில் பணம் கூட நிறுத்திவிடும். பணக்காரர்கள் பணத்தை சம்பாதிப்பது எப்படி தெரியுமா? அவர்கள் ஒரு மாதிரியை உருவாக்குகிறார்கள். அதில் அவர்கள் ஒருமுறை கடினமாக உழைப்பார்கள். ஆனால் அதன் விளைவு மீண்டும் மீண்டும் பணமாக வந்து கொண்டே இருக்கும். இன்றைய உலகை கவனமாக பாருங்கள். பல பெரிய நிறுவனங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை செய்கின்றன. அவை முதலில் இலவசமாக அல்லது மிகவும் மலிவாக சேவையை வழங்குகின்றன. ஏன் தெரியுமா? உங்களுக்கு பழக்கம் உருவாக்க. உதாரணமாக, தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் டேட்டாவை மிகவும் மலிவாக மாற்றின. உணவு டெலிவரி ஆப்கள் பெரிய தள்ளுபடிகளை கொடுத்தன. முதலில் எல்லோருக்கும் அது தேவையாக தோன்றியது. ஆனால் உண்மையில் என்ன நடந்தது? மெதுவாக அது ஒரு பழக்கமாக மாறியது. ஒருமுறை பழக்கம் உருவானதும் நீங்களே அவர்களின் நிரந்தர வாடிக்கையாளராகி விடுகிறீர்கள். இதுதான் ஒரு வணிக மாதிரி. பணக்காரர்கள் வெறும் பொருட்களை மட்டும் விற்கவில்லை. அவர்கள் விற்கிறார்கள். பழக்கம், தேவையை உருவாக்குதல், ஒரு தொடர்ச்சியான அமைப்பு. இதை கேட்டவுடன் சிலர் நினைப்பார்கள், அப்படியானால் வேலை விட்டுவிடலாமா? இல்லை. குழாய்கள் ஒரே நாளில் கட்டப்படுவதில்லை. முதலில் உங்கள் வேலையை செய்யுங்கள். ஆனால் ஒரு வேறுபட்ட மனநிலையுடன். கற்றுக்கொள்ளும் மனநிலை. மற்றவர்கள் அறியாத ஒரு திறமையை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் துறையில் உள்ள அறிவை அதிகரியுங்கள். அதுதான் உங்களை மற்றவர்களிலிருந்து தனித்து நிற்க வைக்கும். மாலை நேரத்தை வெறும் பொழுதுபோக்கில் வீணாக்காதீர்கள். அந்த நேரத்தை உங்களிடம் முதலீடு செய்யுங்கள். ஒரு டிஜிட்டல் தயாரிப்பு இருக்கலாம். ஒரு உள்ளடக்க உருவாக்கம் இருக்கலாம். ஒரு புதிய திறமை இருக்கலாம். அல்லது ஒரு சிறிய வணிகம் இருக்கலாம். உங்கள் நேரம் இல்லாமல் கூட பணம் வரக்கூடிய ஒன்றை உருவாக்குங்கள். இதுதான் பணக்காரர்களின் முதல் விதி. உங்கள் நேரத்தை விற்காதீர்கள். ஒரு அமைப்பை உருவாக்குங்கள். மக்கள் உங்களை எளிதாக மாற்ற முடியாத அளவிற்கு உங்களை மதிப்புள்ளதாக மாற்றுங்கள். கடினமாக உழைக்கவும், ஆனால் வாளிகளை மட்டும் சுமக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கான குழாய்களையும் கட்டுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது இதிலிருந்து நீங்கள் புதிதாக ஏதாவது கற்றுக்கொண்டிருந்தால் உங்களிடம் ஒரு சிறிய கோரிக்கை இருக்கிறது. இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மற்றும் கீழே ஒரு கருத்தை எழுதுங்கள்.
ஏனெனில் உங்கள் ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. உங்கள் ஆதரவுதான் இன்னும் சிறந்த மற்றும் பயனுள்ள உள்ளடக்கத்தை உருவாக்க எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். விதி 2 கடிகாரம் ஓடுவதில்லை. நீங்கள்தான் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிறிய கேள்வியுடன் தொடங்குவோம். யாராவது உங்களிடம் வந்து ஒரு விஷயம் சொன்னால் என்று கற்பனை செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் வங்கிக் கணக்கிலிருந்து சிறிது சிறிதாக பணம் திருடப்படுகிறது. நீங்கள் என்ன செய்வீர்கள்? நிச்சயமாக உடனே கவனமாகி விடுவீர்கள். வங்கியை தொடர்பு கொள்வீர்கள். அதை உடனே நிறுத்த முயற்சிப்பீர்கள். ஏனெனில் அது உங்கள் பணம். ஆனால் நான் இப்போது உங்களுக்கு இன்னொரு உண்மையைச் சொன்னால், ஒவ்வொரு நாளும் உங்களிடமிருந்து இன்னும் விலைமதிப்பான ஒன்று திருடப்படுகிறது. ஆனால் நீங்கள் அதை அவ்வளவு முக்கியமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அது என்ன தெரியுமா? உங்கள் நேரம். நேரம் என்பது உலகின் மிக விலையுயர்ந்த சொத்து. ஒருமுறை அது போய்விட்டால் அதை மீண்டும் வாங்க முடியாது. ஆனால் பலர் ஒவ்வொரு நாளும் தங்களின் நேரத்தை தெரியாமலே இழந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைதியான திருட்டு எங்கே நடக்கிறது தெரியுமா? முடிவில்லாத ஸ்க்ரோல், பயனற்ற பேச்சுகள், முக்கியமில்லாத வேலைகள், இவையெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையின் நேரத்தை மெதுவாக திருடிக் கொண்டிருக்கின்றன. பணம் இழந்தால் அதை மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் நேரம் இழந்தால் அதை திரும்பப் பெற முடியாது. ஏழை மனிதன் நம்பும் மிகப்பெரிய மாயை என்ன தெரியுமா? பணம்தான் வாழ்க்கையின் மிக விலைமதிப்பான விஷயம் என்று நினைப்பது. அதனால்தான் பலர் ரூ. 100 சேமிக்க பல மணி நேரம் சிந்திப்பார்கள். ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் போய்க் கொண்டிருக்கும் மணிநேரங்களைப் பற்றி சிந்திக்க மாட்டார்கள். உண்மையில் பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். ஆனால் நேரம் இழந்தால் அது நிரந்தரமாக போய்விடும். அதனால்தான் பணக்காரர்கள் பணத்தை விட நேரத்தை அதிகமாக மதிக்கிறார்கள். அடுத்த விதி அமைதியின் சக்தி. இப்போது ஒரு சிறிய பரிசோதனை செய்யலாம். இதற்கு நான் ஒரு பெயர் வைக்கிறேன். ஆபரேஷன் சைலன்ஸ். நீங்கள் ஒரு பெரிய இலக்கை நோக்கி நகர்கிறீர்களா? ஒரு தேர்வுக்கு தயாராகிறீர்களா? ஒரு புதிய வணிகத்தை ஆரம்பிக்கிறீர்களா? அல்லது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறீர்களா? அப்படியானால் ஒரு விஷயம் செய்யுங்கள். அதை உலகம் முழுவதும் சொல்லி அறிவிக்க வேண்டாம். மக்களை குழப்பமடைய விடுங்கள். அவர்கள் உங்களை சாதாரண மனிதன் என்று நினைக்கட்டும். அவர்கள் நினைப்பது முக்கியமில்லை. ஏனெனில் முடிவுகள் பேசும்போது அந்த வெற்றியின் சத்தம் வார்த்தைகளை விட பல மடங்கு பெரியதாக இருக்கும். அடுத்த விதி வருமானம் ஒரு நதி அல்ல. இப்போது கண்களை ஒரு நிமிடம் மூடி இந்த கேள்வியை உங்களிடம் கேளுங்கள். நாளை காலை நீங்கள் உங்கள் வேலையை இழந்துவிட்டீர்கள் என்று நினைத்தால் என்ன நடக்கும்? உங்கள் முழு வருமானமும் நிறுத்தப்படுமா? அல்லது ஒரு வருமான வழி மட்டும் மூடப்படுமா? இந்த கேள்விதான் உங்கள் உண்மையான பொருளாதார நிலையை காட்டுகிறது. பலர் இந்த கேள்வியை கேட்டவுடன் பயப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் அவர்களுக்கு பதில் ஏற்கனவே தெரியும். அவர்களின் முழு வாழ்க்கையும் ஒரே ஒரு வருமான குழாயில்தான் உள்ளது. சம்பளம். அந்த ஒரே குழாய் அடைக்கப்பட்டால் தண்ணீர் நிறுத்தப்படும் போல வருமானமும் நிறுத்தப்படும். ஆனால் பணக்காரர்கள் ஒரு குழாயை மட்டும் உருவாக்க மாட்டார்கள். அவர்கள் உருவாக்குவது கால்வாய்களின் முழு நெட்வொர்க். ஒரு வருமானம் நிறுத்தப்பட்டாலும் மற்ற வருமானங்கள் தொடர்ந்து ஓடும். அதனால்தான் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். பலர் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறான நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். பாதுகாப்பு சமம் ஸ்திரமான சம்பளம் என்று நினைக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் ஒரு நிலையான சம்பளம் வருவது தங்களின் மிகப்பெரிய பலம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அது பலமில்லை. அது ஒரு சார்பு. உலகம் இன்று மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பம் வளர்கிறது. ஆட்டோமேஷன் அதிகரிக்கிறது. மந்தநிலை வருகிறது. சுகாதார அவசர நிலைகள் ஏற்படுகின்றன. இந்த காரணிகளில் ஏதேனும் ஒன்று அந்த பாதுகாப்பான சம்பள குழாயை உடைத்துவிடலாம். ஒரு வீட்டில் ஒரே ஒரு குழாயிலிருந்துதான் தண்ணீர் வந்தால், அந்த குழாய் கசிந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். அதே போலதான் வாழ்க்கையும். ஆனால் பணக்காரர்களின் சிந்தனை முற்றிலும் வேறு. அவர்கள் ஒரு நதியை மட்டும் நம்ப மாட்டார்கள். அவர்கள் உருவாக்குவது கால்வாய்களின் ஒரு முழு வலையமைப்பு.
அவர்களுக்கு சம்பளம் ஒரு தொடக்கம் மட்டுமே. அது முடிவு அல்ல. அவர்களுக்கு 2 வகையான வருமானங்கள் இருக்கும். ஒன்று செயலில் வருமானம் டாஷ் அவர்கள் நேரடியாக வேலை செய்து பெறுவது. 2 செயலற்ற வருமானம் டாஷ் அவர்கள் வேலை செய்யாத நேரத்திலும் வரும் பணம். ஏனெனில் அவர்கள் ஒரு உண்மையை புரிந்திருக்கிறார்கள். உண்மையான பாதுகாப்பு என்பது பன்முக வருமானத்தில் உள்ளது. சம்பளம் இருக்கலாம், அது நல்லது. ஆனால் அதோடு சேர்த்து டெய் ஈச் பக்க வருமானம், முதலீடுகள், ஈவுத்தொகை டிவிடெண்ட்ஸ், வாடகை வருமானம், டிஜிட்டல் தயாரிப்புகள், ராயல்டி, சிறு வணிகம், இந்த அனைத்தும் சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பை உருவாக்குகிறது. அதில் ஒரு வருமானம் நிறுத்தப்பட்டாலும் மற்ற வருமானங்கள் தொடர்ந்து பாயும். அதனால்தான் பணக்காரர்கள் ஒரே கதவின் மீது வாழ்க்கையை வைக்க மாட்டார்கள். அவர்கள் பல கதவுகளை உருவாக்குவார்கள். உண்மையில் பிரச்சனை வேலை அல்ல. பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் ஒரே ஒரு வேலையின் மீது முழுவதும் சார்ந்திருக்கிறீர்கள். ஒரு வருமானம் உங்களை உயிருடன் வைத்திருக்கலாம், ஆனால் பல வருமானங்கள்தான் உங்களை சுயாதீனமாக்கும். உங்களுக்கு பல வருமான வழிகள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். நீங்கள் முடிவுகளை பயத்தால் எடுக்க மாட்டீர்கள். வேலை போய்விடுமோ என்ற பயத்தில் வாழ வேண்டியதில்லை. உங்கள் தேர்வுகள் அதிகமாக இருக்கும். அப்போது நீங்கள் எந்த உரையாடலிலும் வலுவாக நிற்பீர்கள். ஏனெனில் உங்கள் முதுகுசுவருக்கு எதிராக இருக்காது. இன்றைய உலகில் வாய்ப்புகளுக்கு எந்த குறையும் இல்லை. இணையம் விளையாட்டு மைதானத்தை சமமாக்கிவிட்டது. இன்று நீங்கள் செய்யக்கூடிய பல வாய்ப்புகள் உள்ளன. ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளலாம், ஒரு டிஜிட்டல் பாடநெறி உருவாக்கலாம், ஃப்ரீலான்ஸ் வேலை செய்யலாம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாம், யூடியூப் அல்லது சோஷியல் மீடியா மூலம் உள்ளடக்கம் உருவாக்கலாம். சிறிய அளவில் முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனால் உண்மையான வித்தியாசம் வாய்ப்புகளில் இல்லை. வித்தியாசம் உங்கள் முன்னுரிமைகளில் உள்ளது. அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பிய பிறகு உங்கள் நேரம் முழுவதும் தொலைக்காட்சி, மொபைல், முடிவில்லாத ரீல்ஸ் இவைகளில் செலவாகிக் கொண்டிருந்தால் நீங்கள் உண்மையில் உங்கள் எதிர்கால வருமானத்தை பொழுதுபோக்காக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். பணக்காரர்கள் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரத்தை கூட பயன்படுத்தி ஒரு புதிய வருமான வழியை உருவாக்க முயற்சிப்பார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சம்பளம் உங்கள் வாழ்க்கையை நடத்த உதவும். ஆனால் பல வருமானங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். சாணக்கியரின் கொள்கையில் ஒரு முக்கியமான விதி உள்ளது. ஒரு ராஜ்யம் வலுவாக இருக்க வேண்டுமெனில் அதன் வருமான ஆதாரங்கள் பலவாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு மாநிலத்தில் வறட்சி ஏற்பட்டால் மற்றொரு மாநிலத்தின் வருமானம் அந்த இழப்பை சமநிலைப்படுத்தும். அதனால்தான் ஒரு ராஜ்யம் முழுமையாக பாதுகாப்பாக இருக்கும். இப்போது ஒரு நிமிடம் சிந்தித்துப் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையும் ஒரு சிறிய ராஜ்யம்தான். ஆனால் உங்கள் முழு பொருளாதாரம் ஒரே ஒரு மாநிலத்தை மட்டுமே சார்ந்திருந்தால், அதாவது மாத சம்பளம், அப்போது நீங்கள் உண்மையில் பாதுகாப்பாக இல்லை. நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்கள். அதனால் இன்று ஒரு முக்கியமான முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் ஒரு புதிய வருமான ஆதாரத்தை சேர்க்குங்கள். அது பெரியதாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆரம்பத்தில் அது ஒரு சிறிய தொகையாக இருக்கலாம். ஆனால் முக்கியமானது அந்த பழக்கம். ஏனெனில் நீங்கள் வருமானத்தை உருவாக்கும் மனநிலையை வளர்த்துக் கொண்டால், உங்கள் மனம் புதிய வாய்ப்புகளை தேடத் தொடங்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு புயல் வந்தால் ஒரு மரம் விழலாம், ஆனால் ஒரு காடு முழுவதும் விழாது. பணக்காரர்கள் ஒரு காடு உருவாக்குகிறார்கள், ஆனால் ஏழைகள் ஒரே ஒரு மரத்தை நம்புகிறார்கள். இப்போது அடுத்த விதிக்கு வருவோம். அவமதிப்பு ஒரு சக்தி. உங்கள் வாழ்க்கையில ஒரு கட்டத்தில யாராவது உங்களை குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம். உங்களை பார்த்து சிரித்திருக்கலாம். அல்லது உன்னால் முடியாது என்று சொன்னிருக்கலாம். இந்த அனுபவம் உணர்ச்சிபூர்வமாக காயப்படுத்தலாம். ஆனால் மூலோபாய ரீதியாக பார்த்தால் அதே அவமதிப்புதான் பல வெற்றிகளின் ஆரம்பமாக இருக்கும். பணக்காரர்கள் அந்த அவமதிப்பை மனதில் வைத்து வலியடைய மாட்டார்கள். அதை அவர்கள் எரிபொருளாக பயன்படுத்துவார்கள். அதுதான் அவர்களை மேலும் உழைக்க, மேலும் வளர, மேலும் வெற்றி பெறத் தூண்டும்.
ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் உங்கள் வாழ்க்கையின் எதிரிகள் அல்ல. சில நேரங்களில் அவர்கள்தான் உங்கள் வெற்றிக்கான முதல் ஊக்கமாக மாறுகிறார்கள். ஒரு நேரத்தில் யாராவது உங்களிடம் சொன்னிருக்கலாம், "உன்னால் முடியாது." யாராவது உங்களை குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம். யாராவது உங்கள் கனவுகளை பார்த்து சிரித்திருக்கலாம். அந்த தருணத்தின் தீப்பொறி இன்னும் உங்கள் உள்ளத்தில் உயிருடன் இருக்கலாம். இப்போது கேள்வி என்ன தெரியுமா? அந்த வலியை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உலகம் பொதுவாக ஒரு விஷயம் சொல்லும். மறந்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு தவறானதில்லை. ஆனால் மறந்து விடுவது எப்போதும் புத்திசாலித்தனம் அல்ல. ஏன் தெரியுமா? ஏனெனில் வலி ஒரு சக்தி, கோபம் ஒரு எரிபொருள். ஒரே ஒரு வித்தியாசம்தான் உள்ளது. அந்த எரிபொருளை நீங்கள் உங்களை எரிக்க பயன்படுத்துகிறீர்களா? அல்லது உங்களை முன்னே கொண்டு செல்ல ஒரு இயந்திரத்தில் போட்டு பயன்படுத்துகிறீர்களா? கோபத்துடன் பதில் கொடுப்பது மிக எளிது. சமூக ஊடகங்களில் சண்டையிடுவது மிக எளிது. மற்றவர்களுடன் வாதிடுவது மிக எளிது. ஆனால் உண்மையான பழிவாங்கல் சத்தத்தில் இல்லை. அது விளைவில் உள்ளது. நீங்கள் காலையில் எழுந்து வேலை செய்ய மனசு இல்லாத நாளில் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். உங்களை குறைத்து மதித்த அந்த தருணத்தை நினைவில் கொள்ளுங்கள். சோம்பல் வந்தால் உங்கள் திறமையை பார்த்து சிரித்த அந்த முகத்தை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு விஷயம் முக்கியம். அந்த கோபம் உங்களை முழுவதும் கட்டுப்படுத்த விடாதீர்கள். அது உங்களை அழிக்கக்கூடாது. அது உங்களுக்கு திசை கொடுக்க வேண்டும். சாணக்கியரும் இதையே செய்தார். அவருக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவர் அழிவாக மாற்றவில்லை. அதை ஒரு திட்டமாக மாற்றினார். அவர் அவசரமாக தாக்கவில்லை. அவர் திட்டமிட்டார், தயாரானார், சரியான நேரத்துக்காக காத்திருந்தார். இதுதான் பாடம். கோபத்தில் பதிலளிக்காதீர்கள். வெற்றியால் பதிலளியுங்கள். உண்மையான பழிவாங்கல் உணர்ச்சிகளால் கிடைப்பதில்லை. அது கிடைப்பது விளைவுகளால். கோபமாக பதிலளிப்பது எளிது. ஆனால் அமைதியாக வெற்றி பெறுவதுதான் மிக சக்தி வாய்ந்த பதில். ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். சில ஆண்டுகளுக்குப் பிறகு நீங்கள் ஒரு வலுவான நிலையில் இருக்கிறீர்கள். நிதி ரீதியாக சுயாதீனமாக. உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை மற்றும் ஸ்திரத்தன்மை உள்ளது. ஒரு காலத்தில் உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டவர்கள், உங்களை குறைத்து மதித்தவர்கள், இப்போது உங்கள் சாதனையை பற்றி பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஏனெனில் உங்கள் வேலை, உங்கள் சாதனை, உங்கள் வாழ்க்கை, அவைதான் உங்கள் பதிலாக இருக்கும். ஆனால் ஒரு எச்சரிக்கை உள்ளது. பழிவாங்கும் எண்ணம் விஷமாக மாறவிடாதீர்கள். அதை வெறுப்பாக மாற்றாதீர்கள். அதை ஒரு இலக்காக மாற்றுங்கள். ஏனெனில் கோபம் கட்டுப்பாட்டில் இருந்தால் அது ராக்கெட் எரிபொருள். ஆனால் அது கட்டுப்பாட்டை மீறினால் அது முதலில் உங்களையே அழிக்கும் வெடிகுண்டாக மாறும். அதனால் இன்று ஒரு வாக்குறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை மறக்காதீர்கள். ஆனால் அதிலேயே சிக்கியிருக்காதீர்கள். அதை ஒரு நினைவாக வைத்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வருங்கால சந்ததியினருக்காக வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவேன் என்று. ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள். வறுமையை ஒரு கதையாக விட்டுச் செல்வேன். ஆனால் ஒரு மரபாக அல்ல. அடுத்த விதி செல்வத்தின் சுழற்சி. இப்போது கடைசி விதிக்கு வருவோம். பணம் பற்றிய இன்னொரு பெரிய மாயையை உடைப்போம். பலர் ஒரு விஷயம் நினைக்கிறார்கள். நான் அதிகமாக பணம் சம்பாதித்தால் பிறகு எல்லாம் சரியாகிவிடும். ஆனால் வரலாறு வேறு ஒரு உண்மையை சொல்கிறது. வெறும் அதிகமாக சம்பாதிப்பதால் யாரும் பணக்காரராக மாறுவதில்லை. செல்வம் உருவாகுவது வருமானத்தால் அல்ல. அது உருவாகுவது நிர்வாகத்தால். பணம் சம்பாதிப்பது வெறும் முதல் படி. ஆனால் பணத்தை வளர்த்துக் கொள்ளுதல்தான் உண்மையான விளையாட்டு. பொதுவாக மக்கள் 3 விதமாக பணத்தை கையாளுகிறார்கள். 1. ஏழையின் முறை பணம் வந்ததும் அதை முழுவதும் செலவழிக்கிறார். பிறகு அடுத்த மாத சம்பளத்திற்காக காத்திருக்கிறார். 2. நடுத்தர வர்க்கத்தின் முறை. அவர்கள் சிறிது பணத்தை சேமித்து வங்கியில் வைக்கிறார்கள். ஆனால் ஒரு அமைதியான எதிரி இருக்கிறது. பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். அது மெதுவாக அந்த சேமிப்பின் மதிப்பை குறைத்து விடுகிறது. 3. பணக்காரர்களின் முறை. அவர்கள் பணத்தை வெறும் சேமிக்க மாட்டார்கள். அவர்கள் முதலீடு செய்கிறார்கள். அவர்களின் பணம் அவர்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. காலப்போக்கில் அது வளர ஆரம்பிக்கிறது.
இதையே பணச்சுழற்சி மணி சைக்கிள் என்று கூறலாம். பணம், முதலீடு, வளர்ச்சி, மேலும் பணம். உங்கள் பணம் வங்கிக் கணக்கில் மட்டும் இருந்தால் அது தூங்கிக் கொண்டிருக்கிறது. தூங்கும் பணம் சில பாதுகாப்பை தரலாம், ஆனால் சுதந்திரத்தை தராது. ஆனால் முதலீடு செய்யப்பட்ட பணம், அது விழித்திருக்கிறது. அது வளர்கிறது. புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. அதனால்தான் பணக்காரர்கள் ஒவ்வொரு ரூபாயையும் ஒரு பணியாளராக பார்க்கிறார்கள். அவர்கள் கேட்பார்கள், இந்த ரூபாய் எனக்காக எப்படி வேலை செய்யப் போகிறது? ஏனெனில் பணம் சம்பாதிப்பது உங்கள் வேலை. ஆனால் பணம் உங்களுக்காக வேலை செய்வதுதான் உண்மையான செல்வம். ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தினரும் ஒவ்வொரு ரூபாயையும் ஒரு விருந்தினராக பார்க்கிறார்கள். பணம் வருகிறது, சில நாட்கள் தங்கி பிறகு செலவாகி போய்விடுகிறது. ஆனால் பணக்காரர்களின் பார்வை வேறு. அவர்கள் ஒவ்வொரு ரூபாயையும் ஒரு பணியாளராக பார்க்கிறார்கள். அவர்கள் கேட்பார்கள், இந்த ரூபாய் எனக்காக எப்படி வேலை செய்யப் போகிறது? சாணக்கியரும் பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான கொள்கையை சொன்னார். ஒரு மாநிலத்தின் கருவூலம் ஒரு மூடிய பெட்டகத்தில் கிடக்கக்கூடாது. அது வணிகத்தில், விரிவாக்கத்தில், மேம்பாட்டில் பயன்படுத்தப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? ஏனெனில் நிலையாக இருக்கும் பணம் சக்தியை தராது. ஆனால் சுழன்று கொண்டிருக்கும் பணம் சக்தியை உருவாக்கும். அதனால்தான் பேரரசுகள் வலுவாக ஆனது சேமிப்பால் அல்ல, விரிவாக்கத்தால். இப்போது ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். பணம் பற்றிய சில கருத்துக்களை கற்றுக்கொள்ள வேண்டும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வளர்ச்சி. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், குறியீட்டு நிதி. பிசினஸ் எக்விட்டி, வணிக பங்குகள். கேஷ் ஃப்ளோ, பணப்புழக்கம். இந்த வார்த்தைகள் முதல் பார்வைக்கு சிக்கலாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் இவை ஒரு கணக்கீட்டு முறை மட்டுமே. எந்த மாயையும் இல்லை. கூட்டு வளர்ச்சி என்ன செய்கிறது தெரியுமா? ஒரு சிறிய தொகையை கூட காலப்போக்கில் பெரியதாக மாற்றுகிறது. நீங்கள் 1000 ரூபாய் இருந்தாலும் தொடங்கலாம். முக்கியமானது தொகை அல்ல. முக்கியமானது பழக்கம். நீங்கள் முதலீடு செய்வதின் விளையாட்டை கற்றுக்கொள்ளவில்லை என்றால், உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பணத்தை சம்பாதிப்பவராக மட்டும் இருப்பீர்கள். ஆனால் அது பெருகாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வருமானம் கடின உழைப்பிலிருந்து வருகிறது. ஆனால் செல்வம் கணக்கீட்டிலிருந்து உருவாகிறது. பணக்காரர்களின் இந்த 10 ரகசிய விதிகளில் இந்த கடைசி விதி மிக முக்கியமானது. பணம் சம்பாதியுங்கள், அதை வளர விடுங்கள், அதை சுழல விடுங்கள். ஏனெனில் பணம் ஒரு நதி போன்றது. அது பாய்ந்தால் அது வாழ்க்கையை உருவாக்கும். ஆனால் அது நின்றுவிட்டால் அது மெதுவாக அழுக ஆரம்பிக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன வார்த்தைகள் சில நேரங்களில் கசப்பாக இருக்கலாம், சில நேரங்களில் சங்கடமாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு நல்ல அறிகுறி. ஏனெனில் அது மாற்றத்தின் ஆரம்பம். உண்மை எப்போதும் வசதியாக இருக்காது. ஆனால் அதுதான் உங்களை ஒரு சாதாரண வாழ்க்கையிலிருந்து ஒரு அசாதாரண பாதைக்கு கொண்டு செல்கிறது. இப்போது முடிவு உங்கள் கைகளில் உள்ளது. நீங்கள் அதே பழைய விதிகளின்படி வாழப்போகிறீர்களா? அல்லது பணக்காரர்களின் இந்த ரகசிய விதிகளை உங்கள் சிந்தனையில் கொண்டு வரப்போகிறீர்களா? நீங்கள் உண்மையாகவே உங்கள் மனநிலையை மாற்ற விரும்பினால், பணம் சம்பாதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதை வளர்த்துக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். மேலும் இன்றைய உலகில் கூட சாணக்கியரின் மூலோபாயத்தை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை காமெண்ட் செய்யுங்கள். நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதே போன்ற அறிவும் உந்துதலும் நிறைந்த வீடியோக்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனெனில் வாழ்க்கையை மாற்றுவது ஒரு வீடியோ அல்ல, ஒரு புதிய சிந்தனை.